Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1013 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஏஸோட பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அடைய போன பாட்டுல இது எல்லா தப்புமே அவங்க அப்பாவோடதுன்னு சொன்னால, அதனாலதான் அவங்க அப்பாவால அவன் என்னென்ன பாடுபட்டான்னு யோசிச்சு பாக்குறான். கோல்டு ரோஜரை பத்தி கேட்டாலே அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுவானுங்க. அட இந்த உலகத்துல இவ்வளவு பஞ்சாயத்துக்கு காரணமே பைரட்ஸால தான். அவங்க எல்லாத்தையுமே கிளப்பி விட்டது அந்த ரோஜர். இது எல்லாமே அவனோட தப்பு தான் பாங்க. ஏன்னா சாகருக்கு முன்னாடி ஒன் பீஸ்ங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் ஒண்ணு இருக்குது, முடிஞ்சா போய் எடுத்துங்கன்னு சொல்லிட்டாருல. அதை நம்பி மத்த பைரட்ஸுங்க எல்லாம் வெறிகொண்டு சுத்திட்டு இருக்காங்களாமா. இதனால மக்களுக்கு எவ்வளவு பஞ்சாயத்து. இப்படி ஒருத்தன் பிறந்ததுக்கு பிறக்காமையே இருந்திருக்கலாம். அவன் ஒரு சாபக்கேடு, அவன் பேரை கூட சொல்லாத, அத சொன்னா கூட வாய் ஒன் சைடா இழுத்துக்கும். அப்படி எப்படின்ட்டு ஓவரா பேசி கடைசியில ஏசுகிட்ட எல்லாம் நல்லா அடி வாங்குவானுங்க. அந்த வயசுலயே பையன் பாஞ்சு அடிப்பான்னா பாருங்களேன். அடியும் வாங்குவான், அது வேற விஷயம். இந்த மேட்டர் அவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சு, ஏன் உனக்கு என்ன ஆச்சு, இப்பெல்லாம் ரொம்ப மோசமாயிட்ட, ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேட்டா அவன் தாத்தா கிட்ட நல்லா பிறந்தது கரெக்டா தப்பாங்கிற மாதிரி கேட்பான். அவரு நீ வாழ்றத வச்சுதான் அதை சொல்லணும் பாரு. கரெக்ட் தானே? கட் பண்ணா மறுபடியும் இப்ப காட்டுறாங்க. ஏஸ் என்ன சொல்லுவானா, உன்னோட பேரண்ட்ஸ நீ சூஸ் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பான். உடனே எமட்டும் செம கடுப்பாவா, நீ அதை சொல்லாதன்னு. ஏன்னா அவ டேடியால தான் அவளோட ஃப்ரீடமே பறி போச்சாமா. இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அந்த கையில மாட்டிருக்க சங்கிலியை காட்டுவா. இதை எப்ப போட்டிருப்பான்னு பார்த்தா அவ சின்ன வயசுல இருக்கும் போதே போட்டுட்டான். இப்போ ஓகே தூக்கிட்டா. அந்த டைம் இருக்கும்போது சின்ன பொண்ணாச்சா, செம விட்டு கையை தூக்கவே கஷ்டப்படணும். ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு அவங்க டேடி கிட்ட கேட்டா, நீ எப்படி இந்த ஐலாண்டு விட்டு தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணுவ, அப்படி நீ தப்பிச்சு போறதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல ரீசன் கூட இல்ல. நீ என்னோட பையன், ஸ்ட்ராங் ஆகிறத பத்தி மட்டும் யோசிச்சா போதும், மத்த எதுவும் உன் மைண்ட்ல ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். டே தாடி கழட்டி விடுறான்னு எவ்வளவோ கத்துவா கதறுவா, ஆனா ஒண்ணு வேலைக்காகல. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதே ஹேண்ட் கஃபோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இத கலட்டினா வெடிச்சிரும். அண்ட் அவ்வளவு சீக்கிரத்துல இதை கலட்டவும் முடியாது. வேற என்ன பண்றது, இங்கே தானே வாழ்ந்தாகணும். அதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லையே. தெரியாம கைடோவுக்கு பொண்ணா பிறந்து தொலைஞ்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளவன ஏசு பச்சையா திட்டுவான். உன் கைக்கு மட்டும்தாமா சங்கிலி போட்டிருக்கு, உன்னோட மனசுக்கு இல்ல. நீ எதுக்காக ஸ்ட்ராங் ஆகுற, உன்னோட டேடிய ப்ரொடெக்ட் பண்ணவா, இல்ல உனக்குள்ள இருக்க கோவத்தை என்ன மாதிரி ஆள் கூட சண்டை போட்டு தனிச்சுக்கிறியா? உனக்காக நீ ஸ்ட்ராங்கா மாறிய மட்டும் உன்னோட ஆசை கனவெல்லாம் என்ன, அத முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டா ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிருவா. ஏன்னா அப்படிவா அது வரைக்கும் அவளுக்குன்னு எதையுமே யோசிச்சதில்ல. அவ மைண்டுக்குள்ள ஃபுல்லா கைடோ தான் வர்றான். அவனை யோசிச்சு பார்த்தாலே பீதியாவும். ஏன் இப்ப கூட பயந்து போய் கையில இருந்த ஆயுதத்தையே கீழே போட்டுருவா. ஏசு விட மாட்டான். உன்னோட ஆள் மனசுக்குள்ள உனக்குன்னு சில பல ஆசைகள் இருக்கும், அதை நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு உடனே அவளுக்கு முதல்ல வர விஷயம் ஓடனோட மெமரிஸ். அவளுக்கு பாத்தீங்கன்னா ஓடனை பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா அவரோட லாக் புக் இவகிட்ட தானே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நேர்லயே அவரோட தைரியம் வீரம் எல்லாத்தையுமே பார்த்திருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கீழே போட்ட அவ ஆயுதத்தை எடுத்து வாசல்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கைடோ மாதிரியே ஒரு டிராகனை செதுக்கி வச்சிருப்பாங்க. அதை ஒரே அடி அடிச்சு செதைச்சிருவா. கண்ணா பின்னாடி வெட்டிச்சு திருறியும். அவ்வளவு கோவத்துல அடிப்பான். சிலைக்கே இந்த அடினா கைடோவை அடிக்கிற சான்ஸ் கிடைச்சுன்னா என்ன அடி அடிப்பான். அப்படி ஒரு விரித்தனமான அடி. அப்படியே அந்த டிராகனை அடிச்சு உடைச்சு போட்டுட்டு அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவா, எனக்கு இந்த ஐலாண்ட்ல வாழணும்னு ஆசை இல்ல. இந்த ஹேண்ட் கஃப் இந்த ஐலாண்டை விட்டு நான் தாண்டி போனேன்னா வெடிச்சிரும். கைடோவோட பையனா இங்க வாழ்றது ஒண்ணு நான் ஆசைப்பட்டு பண்ணல, வேற வழி இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பட் இவ்வளவு நாளா இது எல்லாமே என்னோட அப்பா தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்ததே ஏன் தப்பு. எனக்கு இந்த உலகம் ஃபுல்லா அட்வென்ச்சர் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஓடன் ஃப்ரீ பேர்டா இந்த உலகத்தை சுத்திட்டு வந்தாரே அதே மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி கதறி அழுவா. உடனே ஏசும் கடுப்பாயி ஓங்கி அந்த கைடோவோட சிலைய ஒரே குத்து. அதோட வாய் பாத்தீங்கன்னா அப்படியே சப்பி போயிரும். இதுதான் நீ, இப்ப உனக்கு என்ன பண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. சோ கவலையை விடும்பா. ரெண்டு பேத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் அவங்க சண்டை போடுவாங்களா, வாய்ப்பே இல்ல. அப்புறம் என்ன கேஷுவலா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. எமட்டோ எல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி அவ டேடிய கொல்ல வந்த ஒருத்தன் கூட இப்படி ஃப்ரெண்ட் ஆகி ஜாலியா உட்காந்து பேசுவான்னு. அப்படின்னா உன் டேடிய உனக்கு பிடிக்குமா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்னு கேட்பான். செப்பல் பிஞ்சு போயிரும். அந்த ஆளை எனக்கு சுத்தமாவே பிடிக்காராமா. அப்படியே ஜாலியா பேசும்போது மட்டும் நம்ம ஏஸ் பண்ணிருப்பான்ல அந்த அட்வென்ச்சரை பத்தியும் அவனை பத்தியும் கேட்பான். அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு அப்ப பேச ஆரம்பிச்சவங்க நைட்டு 12 மணிக்கு மேல பேச்சு போய்கிட்டே இருக்குது. அவன் அதிகமா சொன்னது அட்வென்ச்சர் கதை இல்ல, நம்ம லூஃபியோட கதை. பரவாயில்லையே உன் தம்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருக்கானே அப்படின்ட்டு இப்ப அந்த கடல்ல ஃபேமஸா சுத்துற ஆளுல பத்தி விசாரிப்பான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஞாபகம் வருது அந்த கேவண்டிஷ் பாய் தான். ஏன்னா அவன் தான் ஃபேமஸ் சுத்திட்டு இருக்கவன். நான் தான் உலக அழகன், என்னை விட அழகு வேற யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவனைத்தான மீடியாக்காரங்க எல்லாம் போக்கஸ் பண்ணுவாங்க. அதனால அவனை சொல்லுவான். ஆனா நீ என்னோட இதுல இருந்து நீ கேட்டினா இந்த கடல்ல ரொம்ப டேஞ்சரஸான ரகடா மொரட்டு பீஸுகளா முட்டா பீஸுகளா ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமான அவ்வளவு
ஆர்வம். அவனுக்கு தெரிஞ்ச ஆளு எல்லாத்தையுமே சொல்லுவான். சவுத் ப்ளூவை சேர்ந்த யூஸ்டஸ் கிட், நார்த் ப்ளூவை சேர்ந்த ட்ரெஃபல்கர்லா, வெஸ்ட் ப்ளூவை சேர்ந்த பெஜி. ஆனா இவங்க எல்லாத்த விட இப்ப கொஞ்சம் வருஷமா பயங்கர டஃபஸ்ட் ஆளா இருக்கவன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லா மாறிட்டு வர்றவன் என்னோட தம்பி லூஃபி அப்படின்னு அவளுக்கு கடுப்பாயிரும். பின்ன எத்தனை டைம் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டே இருப்பான். வந்ததுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு பேசினா போதும், ஒரு 100 டைமாச்சும் அவனை பத்தி பேசிடுவான். வேற ஏதாச்சும் பேசுறான்னு அவன் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுவான். உடனே இவளும் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுவா. ஒரே ஜாலியா விளையாட்டு தான். சோ இப்படி தான் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. ஆக்சுவலா முதல்ல அவ ஒரு கதை சொன்னாலே இந்த மாதிரி அந்த டிராகனை உடைச்சது ஏஸ் தான். ஆனா இப்பதான் உண்மையை சொல்லுவா, நான் தான் இதை முதல்ல உடைச்சேன், அப்புறம் தான் அவன் உடைச்சான்னு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கைடோவுக்கு வார்னிங். அம்மா அவனை காலி பண்ண நான் திரும்பியும் வருவேன், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஏன்னா இவ மேல பழி விழுந்துருச்சுன்னா இவளை போட்டு தூக்கி மிச்சிருவான்ல. அதனால இப்படி ஒரு பைரட் வந்து லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்த ட்ரை பண்ணுவான்னு கைடோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் வந்து இந்த நியூஸை கேள்விப்பட்டவனே கொல்ல காண்ட் ஆயிட்டானாமா. ஆமா அவன் என்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் எங்க அப்பாவை ஏசோ மீட் பண்ணல, ஏச என் அப்பாவும் மீட் பண்ணல, ரெண்டு ஒண்ணுதானோ. சரி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கல. அவங்க வந்துட்டு எது உன் டேடியான்னு கேட்பாங்க. ஆமாப்பா கைடோ என்னோட அப்பாம்பா. ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த விஷயத்த சொல்லவே இல்லையாமா. அப்போ கதை சொல்லும் போது டேடி டேடின்னு தானே பேசிட்டு இருந்தாங்க. அப்பா அவன் என்ன கேட்டுட்டு இருந்தான். சரி கைடோ என்னோட அப்பான்னு இப்பதான் ஓப்பனா சொல்றான். அப்படி சொன்னதை கேட்டோன்னு அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பயந்து போய் ஒரு ஓரமா ஒழிஞ்சுக்குவாங்க. உடனே இல்ல எங்க அப்பாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் இப்ப ஓட நான் மாறிட்டேன், நீங்க அப்பெல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டாம், நீங்க முதல்ல என்ன பார்த்து பயப்படாதீங்க, எனக்கே கைடோ சுத்தமா பிடிக்காது, எனக்கும் ஓடன் மாதிரியே இந்த உலகத்தை சுத்தணும்னு ஆசை, நான் உங்களோட ஃபேன், ஏன் நான் உங்களோட ஆளு அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்குள்ள பீதியா தான் இருக்குது. அப்படியே பம்முவாங்க, ஃபார்முலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு வண்டியா திட்டுவான். சரி இப்ப அதெல்லாம் ஓகே, இந்த ஏஸ் எங்க போனா, அவன் மறுபடியும் லேண்ட் ஆஃப் ஆனவ காப்பாத்த வரலையான்னு கேட்டா இல்ல, அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான்பா. இப்படி இங்க இவ ஏச பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒட்டமா பாத்தீங்கன்னா நம்ம நம்பி கிட்ட ஏச பத்தி சொல்லிட்டு இருப்பான். அவளுக்கு ஷாக்கு, உனக்கு ஏச தெரியுமான்னு. நான் குனோய்ச்சி அவன் மட்டும்தான் நம்பினா, ரொம்ப ரொம்ப நல்லவன், ஆனா அவன் செத்து போயிட்டான், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குன்னு தேம்பி அழுவா. உடனே நம்பி இருந்துட்டு மேட்டர் சொல்லுவா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்ன மாதிரி தான் நம்ம லூஃபியும் ஏசி இறந்தப்போ ரொம்பவும் கவலைப்பட்டான் அப்படின்ட்டு நடந்த விஷயத்த பூரா சொல்லுவா. ஏசு லூஃபியோட கண்ணு முன்னாடி தானே செத்து போனான். அந்த டைமுங்கும் போது இவங்க டீமாலையுமே எதுவும் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு திசையில இருந்தாங்க, அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. தெரிஞ்சிருந்தாலுமே அவங்களால அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்து சேர முடியாது. ஏன்னா நம்ம பையன் டிராவல் பண்ணி அங்க போய் சேர்றதுக்குள்ளேயே ரொம்ப நாள் ஆயிருச்சு. அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. ஷினோபுக்கும் மொமனசுகேக்கும் ஷாக்கு, இறந்து போயிட்டானான்னு. ஆமா அதனால தான் நான் அவனோட தம்பிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் தான் ஸ்டார் ஹேட் லூஃபி. ஏசோட கனவு லட்சியம் எல்லாத்தையுமே சுமந்துட்டு திரியிற ஒரே ஆள் அவன் தான். அவனால மட்டும்தான் அவங்க அண்ணனோட இடத்தை நிரப்ப முடியும் அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருப்பா. இங்க லூஃபி பாத்தீங்கன்னா மரண காட்டிட்டு இருப்பான். எவன் வந்தாலும் சரி செத்திங்கடா, இன்னைக்கு கைடவ நான் பொழக்காம விட மாட்டேன்னு. எதுக்கு இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போடணும். அப்படியே ஒரு ஜம்ப போட்டு போயிட்டே இருந்தானா இந்நேரத்துக்கு மேல போய் சேர்ந்துருக்கலாம். ஐ மீன் கைடோ கூட சண்டை போட டாப் ஃப்ளோருக்கு போயிருக்கலான்னு. தேவையில்லாம சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி இன்னும் ஒரு ஃப்ளோர் தான். கைடோவை மீட் பண்ணி சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.